எல்லாருக்கும் வணக்கம். நேற்று 2வது பாகமாக எங்கள் அம்மா வச்சு வீடியோ போட்டேன். பட் அது அப்லோட் ஆகலை. ஸோ எங்கள் அம்மாவும் அவங்களும் சொல்லுவாங்க, என் பையன் எப்படியாவது கிடைக்கணும், அதுதான் நாங்கள் போராடிட்டுருக்குறோம். 1 மினிட். வணக்கம். என் மகளை ராமநாதபுரத்தில் அலெக்ஸ் எலன் அவரோட மகனுக்கு என் மகளை கட்டி கொடுத்தேன். ஆனால் அவங்கள பற்றி சரியான விசாரிக்காமல் சில பேர் அவன் நல்ல குடும்பம், அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்களை எங்களை குழப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையில் அவர் நல்ல குடும்பம்னு தெரியாது. நாங்கள் சரியாக விசாரிக்கவும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே அந்த பொண்ணை கட்டி கொடுத்த உடனே தொடர்ந்து பிரச்சனைகள், அவர் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்ககிட்ட சொல்லுவா, ஏம்மா இப்படி பண்ணுறாங்கம்மா அப்படின்னு, கொஞ்சம் பொறுத்து அனுசரிச்சு போமா அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் என் மாப்பிள்ளையும் நானும் சேர்ந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு வருவோம், போய் பார்த்து வருவோம். ஆனால் போகவும் அங்கே இருக்கவும் முடியாது. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு அங்கே போய் உட்காந்துப்பாங்க. சரியாகவும் கவனிப்பு கிடையாது. தான் என் மகளை எப்படி கட்டி கொடுத்தேன், இப்படி கட்டி கொடுத்தேன். சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிள்ளை பெற்ற பிறகு குழந்தை பெற்ற பிறகு ரொம்ப குண்டாயிட்டா. அதுக்கு நாங்களா பொறுப்பு? அவளா பொறுப்பு? அந்த பிள்ளைய குண்டா இருக்கான்னு சொல்லி அவளை ரொம்ப கேலி குத்தாக்கி அவளுக்கு மன உளைச்சலாக்கி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த பொண்ணு அசோக் ஒய்ஃபு, 2வது மருமகா. இந்த பிள்ளையும் சேர்ந்து இந்த பிள்ளைய மன உளைச்சல் ஆக்கிச்சு. லூயிஷா இவன் மாப்பிள்ளையும் சேர்ந்து ரொம்ப இந்த பிள்ளைய மன உளைச்சல் ஆக்குறது. அப்புறம் இந்த பையன் 3வது பையன் இப்போ நவம்பர் 20 கல்யாணம் முடிஞ்சு. இந்த பையன் வீட்டில் மாமனார் அத்தை. அப்புறம் இது மாமனார், இது அவன் மாமியார். பார்க்க அப்ராணி மாதிரி இருப்பா. ஆனால் அது பேசுகிற பேச்சுக்கள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுவா. இவன் ஒரு குடிகாரன். நான் இப்படி ஒரு மோசமான குடும்பம்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டில் குடிச்சு போட்டு தான் கிடப்பான். இவனுக்கு சம்மந்தம் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. அதான் குடிகாரனா இருந்தா கூட பரவாயில்லம்மா, என்னை எப்படி பார்க்கலாம்? கெட்ட வார்த்தை போட்டு மருமகளை திட்டுறது. மருமகள் வர்ற மருமகளை கெட்ட வார்த்தை போட்டா பேசுறது. என்னங்க குடும்பமா? ட்ரெஸ் மாத்துறது, பாக்குறது. இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த உருவத்துல இருக்கான் தாடி வளர்த்து என்னமோ காது தோல்வி அடைஞ்ச மாதிரி கிடக்காம பாருங்க. இந்த மூஞ்ச பாருங்க. இவன் ஐசிசி பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. அதை ஃப்ரண்ட் கேமரால காட்டி வைக்க ஒரு நிமிஷம். கொண்டா முடிஞ்சா இதை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து, தயவு செய்து நல்ல உள்ளங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ஐசிஐசி பேங்க் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவு செய்து இதை அனுப்புங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் இப்படியா இந்த பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவன் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் 10,000 தான் சம்பளம் வாங்கியிருக்கான். எங்ககிட்ட 50,000 சொல்லி பொண்ணு பார்க்க வந்தாங்க. 50,000 சம்பளம் வாங்குறான்னு இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கு. சொல்லுங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு காது கேட்காதுன்னு சொல்லி தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம், நாளைக்கு பின்னால் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர், மன உளைச்சல் எல்லாம் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பித்தோன்னே இந்த பிள்ளைய இருக்குல்ல, இவன் அம்மாட்ட பெனிதாங்கிற பக்கத்து வீட்டில் பெனிதாங்கிற பொண்ணுகிட்ட அந்த அம்மாட்ட பேசுவாங்க. இந்த பொண்ணோட அம்மாட்ட இந்த பொண்ணோட அம்மாட்ட பேசி செல்லில் இதான் அனுப்பியிருக்காங்க பாருங்க. அது ஃப்ரண்ட் கேமரால காட்டிடு. அவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வீட்டில் உள்ள பிரச்சனையை அனுப்பியிருந்தான். நான் அனுப்புனேன், ஓகேவா? இது நான் அனுப்புனேன், எப்படி நீங்க உங்க பிள்ளைய வச்சு இப்படி பேச வைக்கலான்னு. இது இந்த ரெக்ஸ் என்னை இது பண்ணானா லாஸ்ட் நீ நல்லத ஃபிபி, இனி எங்க கிட்ட
பேசாத சரியா? அது செல்லு உடைச்ச பிறகுதான் இது. யார்கிட்ட பேசுனேன்? வெனிட்டாட்ட பேசுனேன். ஓகேவா? வெனிட்டா மோனிகாவோட அம்மாட்ட. ஆனா ரெக்ஸ் என்ன சொல்றான் தெரியுமா? ரெக்ஸ் வீட்டுல உள்ளவங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னெல்லாம் பேசணும், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு. அப்போ ஆதாரம் சிக்கிருச்சா? அதுக்கப்புறம் வெனிட்டா அம்மாட்ட பேசின உடனே அது காலையில இருந்து செல்லை உடைச்சிட்டாங்க. அந்த செல்லு போட்டோ எனக்கு காமிக்க. நீ பேசு. வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நிம்மதியா இருக்க முடியல. எல்லாம் அப்படி எப்படி இருக்குது. மன உளைச்சலா இருக்கு. தாங்க முடியல பிள்ளை இல்லாம. நாங்க என்ன செத்தாதான் எல்லாத்துக்கும் நிம்மதியா? எல்லாரும் அவரவர் சுயநலத்துக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. இந்த மாதிரி ரெக்ஸ் யார் ஃபர்ஸ்ட்? ரெக்ஸ் யாரு? ரெக்ஸுக்கு ஏன் எல்லாம் அந்த பொம்பளை பொறுக்கிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க? அப்ப என்ன மாதிரி நான் சொல்லலாம்? பிள்ளை இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க. அந்த வெனிட்டாட்ட பேசினவுடனே இந்த செல்லு ஆதாரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தூக்கி உடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, சிம்மு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் லாக் பண்ணி அவ்வளோத்தையும் உடச்சி சிம்மு நாக்கு எத்த விட்ட பேசக்கூடாதுன்னு செல்லை உடைச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு சொல்லக்கூடாது, தெரிவிக்க கூடாதுன்னு. புரியுதா? அப்புறம் வந்து இவ வந்து பக்கத்து வீட்லயே வெளியே வந்துட்டா. பக்கத்து வீட்லயே உட்காந்துருக்கா. அப்புறம் அங்கே அந்த பக்கத்து வீட்டு ஃபோனை வாங்கி எங்ககிட்ட என்கிட்ட பேசினா, ஏமா இப்படி பிரச்சனைமா, இப்படி பண்ணிவிட்டாங்கம்மா அப்படின்னு. சரி நான் வாரேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவள் விஷத்தை குடிச்சிட்டா. விஷத்தை குடித்த உடனே ஆஸ்பத்திரியில் இந்த மூதேவியும் இவன் மாப்பிள்ளையும், இவர் லூயிஷா மாப்பிள்ளையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அதான் இவளும் அவன் மாமியாரும் சேர்ந்து இந்த பிள்ளைய போட்டு அடித்து தலையை பிடிச்சி ஆட்டி, நீ நடிக்கிற, விஷத்தை குடிச்சியா, நீ பொய் சொல்லாத, நடிக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை இவ்வளவும் இவன் மாமியாரும் இளன் சேர்ந்து இவளை போட்டு என்ன அடிச்சிருக்காங்க மருந்து குடித்த உடனே. அப்புறம் நுர தள்ளவுடனே பயந்து போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த உடனே என்ன அதுக்கப்புறம் நான் விஷயம் தெரிஞ்சு நான் வந்து கடைசியில் வந்து அங்கே போய் ஆஸ்பத்திரியில் இருக்கும் மவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், எதுக்காக நீங்கள் இந்த பிள்ளைய போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு நான் மாமியார்கிட்ட கேட்டேன். அப்புறம் மாமனார்கிட்ட கேட்டேன், எதுக்கு அந்த பிள்ளைய கெட்டவாதை போட்டு இந்த மாதிரி பேச்சு அவளை டார்ச் பண்ணி, ஏன் உங்கள் மக பேசினதுக்கு அவள் பேசிட்டா அப்படின்னு. என்ன பேசினா அப்படின்னு. அவன் எதுக்கு கெட்டவாதை போட்டு பேசினா, அதான் அடியில் தீ வச்சிருன்னு சொன்னால, அது சரியாக போச்சு அப்படிங்கிறான் மாமியாக்காரு. இது பேசா சரி இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். என் புள்ள மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்பத்திரி சேர்த்தோன்னு சீரியஸாக இருந்தா. 3ஆவது நாள் ஃபோன் பண்ணி மாமியார் மருமகளும் ஃபோன் பண்ணாங்க. என்ன தெரியுமா, இந்த பாருங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்களே கொன்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பின்விளைவு தெரியாமல் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். என் பிள்ளை சீரியஸாக இருக்கா அப்படின்னு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகணும், அப்புறம் குடும்பத்தோடு நான் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசி இல்லை. அதுக்கப்புறம் வந்து 8 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உள்ளே வரக்கூடாது அப்படின்னா. அப்போ என் ஃப்ரெண்டு உடனே என் ஃப்ரெண்டு பிசிஐபியில் இருந்தாப்புல, அவன்கிட்ட போய் ஃபோன் பண்ணேன். 5 கிராமம் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி தகவல் கொடுத்து அவன் வந்து உடனே என்ன பண்ணாங்க, வந்து விசாரித்தாங்க. வரும்போதே விசாரிச்சுட்டே வந்திருக்காங்க. ஏற்கனவே வெடிட்டாமாக மோனிகாங்கிறட்ட பழக்கம் வச்சுருக்காலுமே உங்கள் மருமக, ஏற்கனவே குளம் காணாதாமே, பொம்பளை விஷயத்தில் மோசமாம, நீங்கள் தெரியாமல் உங்கள் பிள்ளைய போய் விசாரிக்காமல் கொடுத்தீங்களே அப்படின்னு. ஏமாந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேசினா 1 வாரம் கழிச்சு நீ பிள்ளைய அனுப்ப சொல்லுங்கள், இப்போ எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஐயா ரெஸ்ட் சொன்னார். இந்த ரச் ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வந்து 1 வாரம் கழிச்சு நான் விடுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. இது வந்து சிஎஸ்ஆர் காப்பி. இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் கன்னியாகுமரியில். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. ரெண்டாவது இந்த ஃபாதர்கிட்ட மைக்கேல் ஏஞ்சல் ஃபாதர், மைக்கேல் ஏஞ்சல் முன்னாள் கோட்டாறு மாவட்டம் பங்கு ஃபாதர். இப்போ எங்கே இருக்காருன்னு நமக்கு அது தெரியாது, இந்த விவரங்கள் தெரியாது.
இது வந்து ரெக்ஸோட சித்தப்பா, ரெக்ஸ் அப்பனோட தம்பி. ஃபாதர்னு சொல்லதுக்கு சொல்லி வெக்கமாறு எனக்கு. அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு அவர் தான். அப்போ வந்து என்ன பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கணுமா இல்லையா? பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். சரி, பெரியவங்க சொன்னாங்க அங்கே சாமியார்ட்ட நீங்கள் போய் கேளுங்க, அங்கே சொன்னால் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு. சரி, ஃபோன் பண்ணி கேட்டால் பேசுனா என்ன அப்படிங்கிறது. அப்புறம் நாங்கள் சொன்ன விஷயத்த, இந்த பாருங்கள் உங்கள் பிள்ளைய நானாக கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. நான் அப்படியா நான் சொன்னேன்? நீங்கள் தானே கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படி இந்த மாதிரி வார்த்தையை பேசுகிறீங்க? உங்ககிட்ட தானே நியாயத்தை கேட்குறேன், நியாயத்தை கேட்டால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி போன வச்சிட்டார். போன வச்சோன்னா சரி அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஜீரோ எஃப்ஐஆர் இதே கடைசியாக இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஜீரோ எஃப்ஐஆர் இது வெறுமையாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது பல தடவை கேட்டு சரி, எஃப்ஐஆர் போட்டால் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் நாள் போக்கிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்களும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு உடனடியாக நியாயம் வேணும் என் மகளுக்கு. அதனால் பாளையங்கோட்டையில் உள்ள எஃப்ஐஆர் காட்டுமா? அது ஜீரோ எஃப்ஐஆர். கலெக்டர் ஆஃபீஸில் இது பண்ணதுக்கு 24 மணி நேரத்தில் பிடிச்சி ஆகணும், ஏன்னா ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இப்போ தான் அந்த லெட்ரு எனக்கு என்ன கிடச்சிது. இந்த வக்கீல் இருக்கான்ல திருடன், இவன் வந்து என்ன பண்ணினான், நான் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைய மீட்டு கொடுத்த உடனே மூணு நாளில் மீட்டு கொடுத்தாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு புகார் கொடுத்த உடனே மீட்டு கொடுத்தா இந்த திருடன் என்ன பண்ணியிருக்கான், இவன் வக்கீல் பேர் வசந்த் என்ன பண்ணியிருக்கானா, உடனே லெட்ரு எழுத வச்சு என் மாவளை வச்சு லெட்ரு எழுத வச்சு எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இப்போ தான் இந்த லெட்ரு கிடச்சிது. செல்லில் ஃபோட்டோ எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னானோ. யார்? இந்த வசந்த். ஃபோட்டோ எடுக்காதீங்க, அது ஃபோட்டோ எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னானே. இந்த ஃபோட்டோ வந்து அவள் எடுத்து வச்சிருந்தா இப்போ தான் எனக்கு கிடச்சிது. இந்த லெட்ரு வந்து கடைசியாக இந்த லெட்ரு கிடச்சிது. நான் தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொல்லி 2 பேரும் நான் தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொல்லி இந்த லெட்ரு எழுதியிருக்குது. எழுத வச்சியா அந்த திருடன் சொல்லி எழுத வச்சது கேட்டிங்களா? அது வசந்த் சொல்ல எழுதுனேன். ஆமாம், 13/9/2025 டேட்டு தெரியுதா? ஆமாம் தெரியுது. 13/9/2025. அன்னைக்கு அங்கே வந்து பிள்ளையோட இது பண்ணி எல்லாம் பேசி முடிச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு அவங்க வேலையை என்ன திட்டம் போட்டு வேலையை பண்ணியிருக்கான் இந்த வசந்த். இவன் பண்ணதுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒன்று நியாயமாக அது பண்ணியிருக்கணும், ஒன்றும் அது எதுவுமே நியாயமாக பண்ணலை. இங்கே பாருங்க, இந்த பொண்ணு இந்த ரெக்ஸு இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இந்த பையனுக்கு வந்து வயசு 15 வயசு ஆகுது. இந்த 15 வயசுல அடுத்த புருஷனுக்கு தேவைப்படுதா அவனுக்கு? இவன் இந்த அழகான குடும்பம், இந்த பாருங்க, இந்த அவன் மாப்பிள்ளை கூட ஃபேமிலி பாருங்க, முன்னாடி பார்த்தா எப்படி தெரியுது? பலசரக்கு கடை வச்சுருக்கான். இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை அந்த மாப்பிள்ளைய பார்த்தா சாதுவா இருக்கான். இந்த சரவணன் பேர், அவள் பேர் ரீபா ரோஸ். பார்த்தீங்களா? இது போட்டோ பாருங்க. இந்த குடும்பத்தை அந்த புருஷனுக்கு தெரியாம அடுத்த புருஷன்ட்ட போய் இப்போ உறவாடிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி உறவாடணும்? காலேஜில் படிச்சிருக்காங்க பாருங்க, காலேஜில் படிச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லு. அறிஞர் அண்ணா காலேஜ், ஆரல்வாய் மொழி. பேர் என்ன பாருங்க, பேரே இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. ரெக்ஸ்ன்னு போட்டுக்கும், ரீபா ரோஸ்ன்னு போட்டுக்கும் பாருங்க. காலேஜில் படிச்சிருக்காங்க. வந்து இதுல தெளிவா தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. ஆக்சுவலா ரெக்ஸுக்கிட்ட ஒரு ஆதாரம் கூட இல்லை. லஞ்சம் கொடுத்து நான் பைத்தியம் சொல்லிட்டு அந்த ஒரு சர்டிபிகேட்டை வச்சு சுத்திட்டு இருக்கான். பாருங்க, இந்த போட்டோ தெளிவா இருக்கு பாருங்க, பெரிய போட்டோவா இருக்கு பாருங்க. அவன் எப்படி அவன் அந்த சோடாப்பட்டி கண்ணாடி மாதிரி போட்டிருக்கான் பாருங்க, ப்ளூ சட்டையில. அதை கீழே அந்த போட்டோ மட்டும் நிற்கான். சரி கேட்டேன், பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாண்டாலே நீ நல்லா இருப்பியா? உன் புருஷனை ஏமாற்றிட்டு அடுத்த புருஷன் மேலே உனக்கு தொடர்பு வைக்கணும்னு ஆசையாக இருக்கும்.
மனசாட்சி இருக்கா? இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா? பழக்கம் தொடர்பு எல்லாம் தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற. அப்புறம் எதுக்கு நீ என் மகளை கல்யாணம் பண்ணி வச்சிய? ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எதுக்கு விளையாடுறிய? என் புருஷன் இறந்த உடனே இந்த கொடுமையை அனுபவிச்சு நான் என்னோட வேதனையை அடங்குறதுக்குள்ள அடுத்த வேதனையை நான் சந்திக்கணும் அவசியமா? நான் கேட்குறேன், இந்த கொடுமையை யாருக்குமே வரக்கூடாது. நான் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கேன். எனக்கு யாருமே கிடையாது. சட்டம் தனியா இருந்து போராடிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நியாயம் வேணும். எனக்கு யாரும் சொந்த பந்தம் எந்த உதவி கிடையாது. அதனால எனக்கு இப்ப நியாயம் வேணும். வேற வரணும். அந்த 7 பேரையும் கைது பண்ணணும். அதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும். சொந்த பந்தம் எந்த உதவியும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், தனிமையா இருந்து போராடிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? எத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு இறக்கமே இல்லையா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அத்தனை பேரும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை பாடி வச்சுட்டேன். இதுக்கு மேல சந்திக்க எனக்கு தாங்க முடியல. ஆனா இதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும். என்ன அனாதையாகிட்டு, எங்களை அனாதையாகிட்டு இப்படி எல்லாருமே சேர்ந்து இப்படி பாடப்படுத்துறீங்களே. சொந்தக்காரங்க யாருமே வந்து கிடையாது எங்களுக்கு சப்போர்ட்டிவ். ஒரு இறக்கமே இல்லாத ஜனங்க. கூட பிறந்ததும் இது இல்ல, யாருமே இது இல்ல. எல்லாரும் அவங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு விலகி இருக்காங்க. அப்படியா அச்சோ. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, கடவுள்கிட்ட வைங்க, பைபிள் படிங்க, எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் கடவுளே வேண்டது இல்ல. மனசு வெறுத்துருச்சு. அவன் விழுந்து ப்ரேயர் பண்ணுவார். அம்மா எத்தனை நாளைக்கு போலிச்சு வீடுன்னு அலையணும்? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? எங்களுக்கு இது நியாயம் வேணும். வேற எங்களுக்கு கிடைக்கணும். அந்த 7 பேர் மேலையும் கைது பண்ணணும். சட்டத்து முன்னால நிறுத்தணும். இந்த மாதிரி இந்த துரோகியெல்லாம் வெளியே நடமாட விடக்கூடாது. கொலகார நாய்ங்க. இதுக்கு மேல என்னால எது பேச முடியல. மனசளவோட நொந்து போயிட்டேன். என் பையன் எனக்கு வேணும். அவன் ஒழுக்கம் கிடையாதுங்க. ஓப்பனா சொல்ல போனா குடி போதையில நான் நினைச்சு என் பிள்ளைகிட்ட பாத்துக்கோங்க. இதுக்கு மேல என்னால ஓப்பனா சொல்ல முடியல. இப்பேற்பட்டவன்ட்ட பையன் இருக்கணுமா? எதுக்கு கன்னியாகுமரியில நாகர்கோயில அந்த ரெக்ஸ் ஐசிஐசி பேங்க் மேனேஜர் டெப்டி மேனேஜருக்கு சப்போர்ட் பண்றாங்க? எதுக்கு பண்றாங்க நான் கேக்குறேன். எதுக்கு பண்றாங்க? அவன் 1ஆம் நம்பர் பொம்பளை பொடிக்கு ஃப்ராட். அவனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? துட்ட வச்சு என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? ஒரு 4 சோகத்துக்குள்ள அடைச்சு போடுறேன். பணத்தை தின்னுங்க, சில்லறைய குடிங்க. என்ன பண்ண முடியும் பணத்தை வச்சுட்டு? பணம் சாவுறீங்க. ஒரு நியாயமான அரசு அதிகாரிகளா இருந்துகிட்டு, நியாயமா இருந்துகிட்டு இவ்வளவு எவிடன்ஸ் பாருங்க. வீடு பூரா எவிடன்ஸ் தான். அவன் ஒரே ஒரு இது, அதுவும் லஞ்சம் கொடுத்து மெண்டல் சர்டிபிகேட் வாங்கி ஒரு பேப்பரை வச்சுட்டு தான் அலையறான். அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நியாயம் கிடைக்கும் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு இருக்காங்க. நம்ம பர்சனல் விஷயத்தை சொல்ல வேண்டாம், பொறுமையா போவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் போலீஸ் இது கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கோர்ட்டு கிடையாது, நம்ம நாய் மாதிரி அலைய வைப்பாங்க. அவன் சொன்னா, நம்ம டிவில பார்த்தது என்ன, செய்தியில பார்த்தது என்ன, நியூஸ் கரெக்டா அப்டேட், இந்த இதுக்கு இந்த ஆக்ஷன், இந்த நான் நேர்ல ஒரு மயிராண்டியும் கிடையாதுங்கிறேன். அந்த நாய் நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அதுவும் எப்படி வரதட்சணை கேஸ்ல பேப்பர் நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறம், தலைமறைவு ஆனதுக்கு அப்புறம் புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. வெயிட் ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. இந்த மாதிரி நாய்க்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். எனக்கு நியாயம் கிடைக்கணும். வீடியோ முடிய போது எனக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளை வேணும் ப்ளீஸ். தேங்க்யூ.